ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். ட்ரேடிங்கை எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். அந்த ஒரு பதிவிலிருந்து தினமுமே ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டை ப்ரைஸ் செக்ஷன் யூஸ் பண்ணி ரீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் இந்த ஸ்டாக்கோட சார்ட்டை தான் ப்ரைஸ் செக்ஷன் யூஸ் பண்ணி ரீட் பண்ண போறோம். அது போக இதோட ஃபண்டமெண்டல் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் நம்ம செக் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கான ரேட்டிங் ஆல்சோ நான் கொடுக்குறேன். இதோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் எஸ்டர்டே வந்திருக்கு. அதை பற்றியும் நம்ம கொஞ்சம் பேசிடுவோம் இடையில. ஓகே, இது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டுங்கிற விஷயம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, சைடு வேஸ் 3 ட்ரெண்டு தான் இருக்குது. இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது என்ன ட்ரெண்டுனா அப் ட்ரெண்டு. ஏன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா ஹை ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா கீழே புதுசாக ஒரு லோ ஃபார்ம் பண்ணிட்டு வந்துச்சு அப்படின்னா அது என்ன ட்ரெண்டு? டவுன் ட்ரெண்டு. இல்லை ஹையும் போகாமல் லோவும் போகாமல் பர்டிகுலர் ஜோனுக்குள்ளேயே இருக்குன்னு வைங்களே, அது என்ன சொல்லலாம்? அது வந்து நம்ம சைடு வேஸ் அப்படின்னு சொல்லலாமா? இது வந்து என்ன ஃபார்மேஷனில் இருக்குது? இது வந்து ஒரு சைடு வேஸ். ஓகே, மொத்தமாகவே 3 ட்ரெண்டு தான். இந்த நம்ம 2024 இந்த ஏரியாலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக என்ன நடந்துட்டு இருக்குங்கிற வரைக்கும் பார்க்கலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் புதுசாக கற்றுக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மூவ் ஆயிருக்க மாதிரி இருக்கா? ஸோ இதுக்குள்ளே வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி வருது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயங்கள் பாருங்கள். இதில் நம்ம பேசிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம பேசுறது என்ன? ட்ரெண்டு. ஓகே, இந்த இடத்துல இருந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே ஃபால் ஆயிருக்கா? இங்கேருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்து இந்த லோஸ் எல்லாம் கனெக்ட் பண்ண முடியுதா? அப்போ என்னது? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டாக இருக்கா? சேம் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை நம்மளால் கனெக்ட் பண்ண முடியுதா? கனெக்ட் பண்ணோம்னா இது என்ன சேனல்? இது வந்து ஒரு ரேசிங் சேனல். இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த ரேசிங் சேனல் என்ன ஆயிருக்கு? இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆயிருக்க விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுதா? ரேசிங் சேனல். ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அப்ளை பண்ணலாம் இந்த ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டில். ஸோ சூப்பராக இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கேருந்து என்ன ஆயிருக்கு? ட்ரெண்டு வந்து ஒரு அப் சைடு மூவ் ஆயிருக்கிறது வந்து சூப்பராக தெரியுதுங்களா? ட்ரெண்டு வந்து ஒரு அப்சைடு மூவ் ஆயிருக்க விஷயத்த அதனால பார்க்க முடியுதா? இங்கேருந்து என்ன ஆகுது? புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹைஸாக ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கா? ஓகே, இங்கேருந்து ஃபார்ம் பண்ணிட்டு போனது திருப்பி நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? இந்த ஹைலேருந்து இவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி இங்கே வந்துட்டு திருப்பியும் புதுசாக ஹை போகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? ஓகே, பட் இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி வேலை செய்யுதுங்கிற விஷயங்கள் பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஹை. இந்த ஹை பிரேக் ஆனாதான் அடுத்து என்ன ஆகும்? புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைக்கு போகும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ஆல் டைம் ஹை. அப்போ அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா ஒர்க் ஆகுமா? ஓகே, அதுக்கு இடையில இருக்க ட்ரெண்டான சப்போர்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஏரியாஸா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கூட பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லோ வைக்கல. அங்கேருந்து ட்ரெண்டு தான் ஆயிருக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால். ஓகேங்களா? அப்போ இது என்னது? டேரெக்டாக ட்ரெண்டை நம்ம நோட் பண்ணலாமா? இந்த இடத்துல எப்படி ட்ரெண்ட் ஆயிருக்குங்கிறத தெரியுதுங்களா? புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கா. ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அடுத்து ஹை எங்கே இருக்கு? இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சுனால அடுத்த ஹை பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிருக்கா? பிரேக் ஆகும்போது ஹை பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கா? அப்போ இங்கே ஒரு ஹை வந்திருக்கா? அதே மாதிரி எப்படி ட்ரெண்ட் ஆயிருக்கு? புதுசாக பார்த்தீங்கன்னா ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு லோவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் பிரேக் ஆக கிடையாதா? மேஜரான சப்போர்ட் ஏரியாவோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மேஜரான சப்போர்ட் ஏரியா. ஓகே, இந்த சப்போர்ட் ஜோன் பிரேக் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கும்? புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஃபார்ம் பண்ணிட்டே போகுமா? ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? இங்கேருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? ஒரு ட்ரெண்ட் ஆகும். இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி ஃபால் ஆகிட்டு திருப்பி என்ன நடக்கலாம்? புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாமா? ஹை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு. ஓகே, அப்போது இந்த இடத்துல பாருங்க, நான் ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கேன். ப்ரைஸ் ஆக்ஷனில் ஒரு பேட்டர்ன் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டு பாட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் இருக்கா? ஸோ எக்ஸாக்டாக என்ன ஆயிருக்கு? இந்த சப்போர்ட் ஜோன்ல இருந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவல் அப் சைடு மூவ் ஆக ஆரம்பிக்குதா? அதுவும் பார்த்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்குது? இந்த பாட்டம் ஷேப்ல இருக்கு. தெரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்ன பேட்டர்ன்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு பாட்டம். தெரியுதுங்களா? ரவுண்டு பாட்டம் பேட்டர்ன்ல இருக்கா? ஸோ நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இந்த ரவுண்டு பாட்டம், இந்த கப் அண்ட் ஹேண்டில் இதெல்லாம் ஒன்றுன்னு. கப் அண்ட் ஹேண்டில் வேற, ரவுண்டு பாட்டம் வேற. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? இந்த இடத்துல ஒரு ரவுண்டு பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கா? இங்க என்ன ஆயிருக்கு? இந்த ரவுண்டு பாட்டமும் பிரேக் ஆயிருக்கு. அப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியும். இந்த சப்போர்ட் ஜோன் இந்த லாஸ்டா வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த சப்போர்ட் ஜோன் பிரேக் ஆயிருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல போக ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த பிரேக்கானா புரிஞ்சுக்கலாம். பட் இதுதான் பார்த்தீங்கன்னா என்ன சப்போர்ட்டு? மேஜரான சப்போர்ட்டு. ஆக்சுவலா இங்கிருந்து இவ்வளோ தூரம் ஏறினதுக்கான ப்ராஃபிட் புக்கிங் வரணும்.
அதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடந்திருக்கு. நடந்தது என்ன ஆயிருக்கு? எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் எடுத்து மூவ் ஆயிருக்கா? அந்த இடத்துல நமக்கு என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு பிரைஸ் ஆக்ஷன்ல? ஒரு ரவுண்ட் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கா? இங்க என்ன ஆயிருக்கு? அந்த ரவுண்ட் பாட்டம் பிரேக் அவுட் குடுத்துருக்காங்களா? நல்லா தெளிவா இருக்குங்களா? இப்போ வந்து முன்னாடி எம்ப்டியா இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அப்ளை இருக்கு புரிஞ்சுங்களா இந்த இடத்துல? ஓகே. பிரேக் அவுட் ஆயிட்டு என்னது திருப்பி பேசுறோம்? ட்ரெண்ட். இங்க பிரேக் ஆன உடனே நம்ம ட்ரெண்ட பத்தி பேசினோமா? இங்க என்ன ஆகுது? பிரேக் ஆயிட்டு ட்ரெண்ட பத்தி தான் நம்ம பேசுறோம். இங்கேருந்து என்ன ஆகுது? புதுசா ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிட்டு, புதுசா ஒரு லோ. அகைன் புதுசா ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிட்டு, திருப்பி ஒரு புல் பேக் வந்துட்டு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? புதுசா ஒரு ஹை ஃபார்ம் பண்ணது எதிர்பார்க்கலாமா? இங்க என்ன இருக்கு? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஈக்குவலா போயிட்டு ஃபால் ஆயிருக்கா? அப்போ நம்ம இது என்னன்னு சொல்லலாம்? பிரைஸ் ஆக்ஷன்ல டபுள் டாப். புரியுதுங்களா? இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? டபுள் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த வீக்லி டைம் ஃப்ரேம்ல புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இதுவே நான் அப்படியே டே டைம் ஃப்ரேம்ல சேஞ்ச் பண்றேன் பாருங்க. டே டைம் ஃப்ரேம்ல என்ன ஆயிருக்கு? இங்கிருந்து பிரேக் அவுட் ஆயிட்டு ஒரு ரீடெஸ்ட் குடுத்துட்டு இங்கிருந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. இங்க என்ன நடந்திருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க இப்ப என்ன நடந்திருக்கு? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு திருப்பி என்ன ஆயிருக்கு? இதே ஜோன வந்து சப்போர்ட் எடுத்திருக்கா? திருப்பி இங்கேயே பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் ஆயிட்டு திருப்பி அகைன் மூவ் ஆயிருக்கா? அப்போ நமக்கு ஒரு விஷயம் இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பையர்ஸ் ஏரியா அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முடியுதுங்களா? எதுலேருந்து எது வரைக்கும் பையர்ஸ் ஏரியா? இதுவும் பையர்ஸ் ஏரியா, இந்த ஜோன். இந்த ஜோன் ஃபுல்லா என்ன ஜோன்? பையர்ஸ் ஏரியா ஜோன் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து. ஏன்னா, இங்க வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பையர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க? புதுசா பார்த்தீங்கன்னா, பையிங் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற விஷயத்த இந்த ஒரு பாயிண்ட்ல புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்புறம் இந்த ஜோன்ல இருந்து பிரேக் ஆனது. எகைன் இங்கிருந்து ஒரு ஹை ஃபார்ம் பண்ண முடியல. அதுக்கு இடையில இருக்க சப்போர்ட் ஜோன் எது? இந்த சப்போர்ட் ஜோனை மட்டும் பிரேக் ஆகவே கூடாது. பிரேக் ஆச்சு அப்படின்னா கீழே இருக்க நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்க சப்போர்ட் ஜோனுக்கு வந்துருமா? இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குங்கிற விஷயத்த பாருங்க. இங்கிருந்து பிரேக் டவுன் ஆனது ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு எகைன் புதுசா லோ வைக்குதா? அப்போ இந்த இடத்துல நோட் பண்ணுங்க. என்னது? ட்ரெண்ட் வந்து நெகட்டிவ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த இடத்துல பார்க்க முடியுதுங்களா? புதுசு புதுசா லோ வைக்குதா? திருப்பி புல் பேக் போயிட்டு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? புதுசா ஒரு லோ வைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? பட் இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் பாட்டம் எடுத்திருக்கு. ஸோ அந்த விஷயத்த வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். டபுள் பாட்டம். இங்க எப்படி பார்த்தீங்கன்னா மேல டபுள் டாப் ஃபார்ம் ஆச்சோ, அதே மாரி இங்க என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கா? இத வந்து நீங்க புரிஞ்சுக்க முடியுதா பிரைஸ் செக்ஷன்ல? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி எப்படி எம்ப்டியா சார்ட் இருந்தது. இப்போ நம்ம பிரைஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் மார்க் பண்ணா புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்போ இங்க என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? டபுள் பாட்டம். டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆனா என்ன சான்சஸ் இருக்கு? டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, ட்ரெண்ட் வந்து அப் சைட் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த ஒரு இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா, அதோட ரீடெஸ்ட் ஏரியாவா இருக்கும். ஓகேங்களா? இந்த ஜோன் பிரேக் ஆனதா ஃபர்தரா மூவ் ஆகும். இல்லங்கிற பட்சத்துல இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, எகைன் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதே சேம் சப்போர்ட் ஜோனுக்கே பார்த்தீங்கன்னா வரக்கும் கூட சான்சஸ் இருக்கு பிரேக் ஆகவும் கூட. இன்கேஸ் இது வால்யூமோட பிரேக் ஆகுது அப்படிங்கும்போது ட்ரெண்ட் கன்டினியூஷன் ஃபார்ம் ஆகும். அப்படிங்கிற விஷயத்த இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல இருந்து. ஓகேங்களா? இப்போ கரண்ட்டா என்ன ஆயிருக்கு? சேம் இந்த சப்போர்ட் ஜோன்ல தான் வந்து சப்போர்ட் எடுத்து டபுள் பாட்டம் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன்ல என்ன ஆயிருக்கு? ஃபார்ம் ஆயிருக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஆக்சுவலா இது வந்து பிப்ரவரில சப்போர்ட் எடுத்திருக்கு. அது போக மார்ச்லயும் சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்புறம் ஜூலை மந்த்லயும் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆகஸ்ட் மந்த்லயும் ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போர்ட் எடுத்திருக்கு. அந்த ஜூலை எண்டிங்ல. ஓகேங்களா? அந்த ஜூன் எண்ட்ல ஒரு டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே மாரி ஜூலை எண்ட்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கலாம்? ஓகே பையர்ஸ் வந்து இந்த ஜோன்ல இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்போ ட்ரெண்ட் ஆகுதுங்கிற பட்சத்துல வந்து நமக்கு இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்குங்களா? அகைன் பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலேயே இருக்கிற ஒரு ஜோன் பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா இருக்குங்களா? அப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகேங்களா? லாஸ்ட் இது பிரேக் ஆச்சு அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, எகைன் இது பிரேக் ஆச்சுன்னா, இனி ஆல் டைம் ஹை ஆகி ட்ரெண்ட் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற விஷயத்த வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஓகேங்களா? இப்போ வந்து பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள் புரியுதா உங்களுக்கு? ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணுமே புரியாம இருந்திருக்கும். வெறும் சார்ட் மட்டும் போகுதுன்னு தெரிஞ்சிருக்கு. பட் அதுக்குள்ள வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் இருக்குங்கிற விஷயம் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து ரெகுலரா வீடியோ பார்க்கறது மூலியமாவே நீங்க பிரைஸ் ஆக்ஷன வந்து கத்துக்க முடியும் ஈஸியாவே. ஓகேங்களா? ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலானதெல்லாம் கிடையாது. பிரைஸ் ஆக்ஷன் கத்துக்கிறதெல்லாம். ஒரே விஷயம் தான் பண்ணணும். நீங்க கத்துக்கிற விஷயத்த வந்து ரெகுலரா வந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களோட வியூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட வியூ லெவல் பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ஒரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க ரெகுலரா பார்ப்பீங்க. ரெகுலரா பார்க்கும்போது நடந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, ரெகுலரா நடக்கும். ஓகேங்களா? நடந்த விஷயமே தான் ரெகுலராவே நடக்கும்.
அதனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க ரெகுலரா பார்த்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது, ஒரு லெவலுக்கு மேல பார்த்தீங்கன்னா, உங்களோட வியூ வந்து இன்கிரீஸ் ஆகும். வியூவோட அக்யூரசி லெவல் பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆகும். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாவே அப்ரோச் பண்ணலாம் பிரைஸ் ஆக்ஷன. ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து சார்ட்ல என்ன நடந்திருக்குங்கிற விஷயத்த நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஃபண்டமெண்டல் சைடு போயிரலாம். ஸோ ஃபண்டமெண்டலும் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஃபண்டமெண்டல் தான். மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா என்னன்னா, 64,300.48 கோடி இருக்கு. ஸோ சூப்பரான ஒரு மார்க்கெட் கேப். இது வந்து ஒரு மிட் கேப் ஸ்டாக்ல வரும். பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9.52 தான் இருக்கு. சரிங்களா? பி ரேஷியோ வந்து வேல்யூவா இல்ல வந்து சீப்பான்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இது வந்து சீப்பா இருக்க சான்சஸ் தான் வந்து அதிகம். ஆக்சுவலா இது வந்து என்னன்னா, சைக்கிளிக் பிசினஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால பி ரேஷியோ வந்து சீப்பா தான் சம்டைம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா சைக்கிளிக் பிசினஸ்னா பர்ட்டிகுலர் பர்ட்டிகுலர் பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு குரோ குடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குரோ இருக்காது. அப்புறம் பர்ட்டிகுலர் பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா, ஒரு குரோ ஆகும். அதனால தான் வந்து இது சைக்கிளிக் ஸ்டாக்ன்னு சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா? அப்போ அதோட பி ரேஷியோ வந்து 9.52ங்கிறது பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா இருக்க பிரைஸு அண்ட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பி ரேஷியோ வந்து ரொம்ப வேல்யூஸ்ஃபுல்லா கிடையாது. ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, சீப்பரா தான் இருக்கு இதுல. ஓகே. கடன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, 124.22 கோடி. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, டெபிட் வந்து இதுக்கு கிடையாது. நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். எங்கன்னா பாரோயிங்ல வந்து பார்க்கலாம். கடன் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த. இதுல பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? 2021லயும் கடன் கிடையாது. 2022லயும் கடன் கிடையாது. 2023லயும் கடன் கிடையாது. 2024 இல்ல 2025லயும் கிடையாது. ஓகேங்களா? இந்த கம்பெனிக்கு வந்து கடன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கடன் கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்னென்ன அட்வான்டேஜ் பார்த்துருக்கோம்? மார்க்கெட் கேப் ஒரு பெரிய அட்வான்டேஜ் குடுத்திருக்கு. பி ரேஷியோ ஆல்சோ பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு அட்வான்டேஜ் குடுத்திருக்கு. கடனும் கிடையாது. அதுவும் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் தான். சேல்ஸ் குரோத் பார்த்தீங்கன்னா 27.67% குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான்னு கேட்டீங்கன்னா, பாசிட்டிவான ஒரு விஷயம். ப்ராஃபிட் குரோத் பார்த்தீங்கன்னா 158.49% பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் குரோத் ஆயிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் தான். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 51.28% இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹோல்டிங்ஸ் தான். ஆர்ஓஇ வந்து 32.65 இருக்கு. இதுவும் நல்ல விஷயம். ஆர்ஓசி வந்து 43.89 இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவான விஷயம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட். ஓகே. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்துரலாம். 2021ல 8,955 கோடி பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் குரோத் இருந்திருக்கு. அந்த 2021ல ப்ராஃபிட் குரோத் பாருங்க எவ்வளோ இருந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 1,299 கோடி பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் ஆல்சோ அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. 2022ல இவங்களோட சேல்ஸ் குரோத் என்ன ஆயிருக்கு? 14,212.58 குரோர்ஸ் போயிருக்கு. ஸோ அப்ப 2021 கம்பேர் பண்ணும்போது 2022ல பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்திருக்குங்களா? அதே மாரி நெட் ப்ராஃபிட் பாருங்க. 1,299 கோடி குடுத்தவங்க 2,951 கோடி குடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ சேல்ஸுக்கு ஏத்த மாரி பார்த்தீங்கன்னா, சூப்பரான ப்ராஃபிட் குரோத் இந்த இடத்துல குடுத்துருக்காங்களா? ஓகே. 2023ல பாருங்க 14,252 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் குரோத் வந்து அடி வாங்கியிருக்கிறது தெரியுதுங்களா? இங்கேருந்து எவ்வளோ ஜம்ப் ஆயிருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஜம்ப் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா, இங்கேருந்து ஜம்ப் கிடையாது. ஸோ ப்ராஃபிட் குரோத் பாருங்க 1,544 கோடி தான் குடுத்துருக்காங்க. ஸோ 2022 கம்பேர் பண்ணும்போது 2023ல கம்மியா தான் குடுத்துருக்காங்க. ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருக்கு. பட் ஸ்டில் ப்ராஃபிட்ல தான் இருக்காங்க. ஸோ ஓகே. 2024ல பார்த்தீங்கன்னா, 13,149 கோடி பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் குடுத்துருக்காங்க. இப்ப 2023 கம்பேர் பண்ணும்போது 2024ல சேல்ஸ் குரோத் வந்து இந்த இடத்துல கம்மியா இருக்கு. பட் ப்ராஃபிட் குரோத் பார்த்தீங்கன்னா, 2,059 கோடி குடுத்துருக்காங்களா? ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். 2025க்கு வாங்க. 13,149 கோடி குடுத்தவங்க 2025ல எவ்வளோ குடுத்துருக்காங்க? 16,787 கோடி பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் குரோத் குடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பாருங்க எவ்வளோ வந்திருக்குன்னு 5,324 கோடி பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் குடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க யூஸ் பண்ற மார்ஜின விட பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வந்து அதிகமா எடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த இதுல வந்து புரிஞ்சுக்கலாமா? ஓகே. இப்ப 2025ல பார்த்தீங்கன்னா, மேசிவான ஒரு ஜம்ப் ஆயிருக்கா? 2,059லிருந்து 5,324 கோடி பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்களா? அதனால தான் இந்த ப்ராஃபிட்ல பார்த்தீங்கன்னா, இங்க தெரியுதுங்களா? 158.49% ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயர்ல. ஓகே. அது போக வந்து எஸ்டர்டே வந்து இதோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்தது. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து Q1 2027 ஓகேங்களா? இதுல வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் எப்படி குடுத்துருக்காங்கன்னா, ரெவென்யூ வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு 39%. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் டபுள் குடுத்துருக்காங்க. எப்போனா, இந்த போன டைம் வந்து லாஸ்ட் டைம்ல குடுத்த குவார்ட்டர் இருக்கு பார்த்தீங்களா? Q1 அத கம்பேர் பண்ணும்போது இது ஆல்மோஸ்ட் டபுளா வந்திருக்கு. ஸோ எக்ஸ்பென்சஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. வெறும் 11% தான். பட் ப்ராஃபிட் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்திருக்கு. ஸோ எக்ஸ்பென்சஸ் எந்த அளவுக்கு வந்திருக்கோ, அத விட பார்த்தீங்கன்னா,
அதிகமாவே இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் குடுத்துருக்காங்க. ஸோ ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்ட தான் குடுத்துருக்காங்க இவங்க. ஓகேங்களா? இதுல வந்து என்னதான் இப்போ ஒரே ஒரு பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சைக்ளிக். ஓகேங்களா? வெயிட்டிங் பீரியட் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? உடனே பார்த்தீங்கன்னா, எப்படின்னா இவங்க சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா ரேலி ஆகி போயிட்டுருக்கும். அந்த மாரி விஷயங்கள் நடக்காது. சைக்ளிக் பிசினஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த சீசன் வந்தா தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, குரோ ஆக ஆரம்பிக்கும். அந்த மாரி தான். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்கள ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தர்பூசணி கடை எடுத்துக்கோங்க. வாட்டர்மெலன் ஷாப் இருக்கும் பார்த்தீங்களா? அது எல்லா நாளும் ஓடுமான்னு கேட்டீங்கன்னா ஓடாது. அந்த சம்மர் டைம்ல மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, சூப்பரா ரன் ஆகும். மத்த டைம்ல என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, பெருசா ரன் ஆகாது. ஓகேங்களா? சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல நமக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. சில சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா. அதுக்கான பெஸ்ட் சீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் சீசன். அப்ப வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசங்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா அது ரன் ஆகுதா, அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா சைக்கிளிக்ங்கிறது. ஓகேங்களா? நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கிளிக் பிசினஸ் தான். பட் இப்போ வந்து நம்ம இதோட டெக்னிக்கலும் பார்த்துருக்கோம், ஃபண்டமெண்டலும் பார்த்துருக்கோமா? இதுக்கான ரேட்டிங் நான் எவ்வளோ குடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, 10க்கு வந்து 9.7 குடுப்பேன். ஓகேங்களா? ஒரு 0.3 வந்து நான் ஏன் குடுக்காம இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, சைக்கிளிக் பிசினஸ். ஓகேங்களா? அதனால நம்ம பெருசாலாம் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டா குரோ ஆயிரும் அப்படினால எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா? இதுல வந்து நம்ம என்னன்னா, என்ன எதிர்பார்க்கலாம்னா, ஃபண்டமெண்டல் வந்து நல்லா இருக்கா? அண்டு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆயிருக்கு இதுல? அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்க முடியுது இதுல. அப்ப இதுலருந்து நீங்க ஃபண்டமெண்டல் எப்படி இருக்கு? அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? அது போக பார்த்தீங்கன்னா, இந்த சிடிஎஸ்எல், நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் இது 2க்குமே நான் கம்பேர் பண்ணும்போது, நான் எதுக்கு அதிக ரேட்டிங் குடுத்துருக்கேன்னா, நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெடுக்கு தான் 9.7 குடுத்துருக்கேன். நான் சிடிஎஸ்எல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 9.4 தான் குடுத்தேன். ஏன்னா, லாஸ்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் குரோத் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அடி வாங்கியிருந்தது. ப்ராஃபிட் குரோத்தும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ மத்ததெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஓகே தான் இது. ஓகே நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஸோ நல்லா இருக்கு. டெக்னிக்கலும் பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க. இதுல வந்து எந்த ஒரு பை, செல் ரெக்கமெண்டேஷனுமே கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான். உங்களுக்கு புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல்ல நீங்களும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.